வணக்கம் நண்பர்களே, வாங்க நாம் இன்னைக்கு வெங்காயம் தேங்காய் கார சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேன். வானலியில் 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு காரத்தை போட்டுக்கோங்க. இதை நல்லா வறுத்து ஒரு தனி தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கின இதோட உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், புளி எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கிட்டு தேங்காவை கொட்டி தேங்காய் சூடு ஏறுற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நிறுத்திடுங்க. அதுக்கப்புறமா ஆறின பிறகு நாம் மிக்ஸி ஜாரில் மிளகாயை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு கடைசியாக அந்த உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இதில் உப்பு பெருங்காயம் சேர்த்துட்டேன். நான் இப்போது தேங்காயும் புளியும் சேர்த்து கொஞ்சம் சூடு ஏறுற வரைக்கும் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடுவேன். பாருங்கள், தேங்காய் சேர்த்துட்டேன், இந்த புளியும் சேர்த்துட்டேன். இந்த தேங்காய் சூடு ஏறின பிறகு நிறுத்திடலாம். ரொம்ப நேரம் தேங்காவை வதக்க வேண்டாம். நிறுத்திட்டு ஆறினோடனே நாம் மிக்சியில் அரைச்சிக்கலாம். மிக்சியில் ஃபஸ்ட்டு மிளகா போடுங்க. மிளகா ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் இதை கொட்டி அரைச்சிட்டு கடைசியாக உளுத்தம்பருப்பு சேருங்க. அவ்வளோதான். இதுதான் வெங்காயம் தேங்காய் கார சட்னி. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.